உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விஜய் வந்துட்டு குட்டி காவேரியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு அட்மிஷன் போட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு காரில் போயிட்டே இருக்கும்போது இப்போ பாப்பா கேட்குறாங்க, என்னப்பா என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, வீட்டிலனா நான் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பேன், ஸ்கூலுக்கு போனால் என்ன விளையாடவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறாங்க. விஜய் இந்த இடத்துல அப்படிலாம் இல்லைடா, உன்னை அப்பா பெரிய ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன், அந்த ஸ்கூலில் உன்னை கொஞ்சம் நேரம் விளையாட விடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் படிக்க வைப்பாங்க, பாப்பாவுக்கு அங்கே போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா, ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆஹா இல்லைப்பா, மிஸ் என்னை திட்டினாங்கன்னா அப்புறம் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மிஸ் ஒன்று திட்ட போகிறாங்க, பாப்பா சமத்தா குட் கேர்ளாக இருந்தீங்கன்னா மிஸ் திட்டவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பாவோட அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு அட்மிஷனும் போட்டுடுறாங்க. போட்டுட்டு சரி நாளைக்கு மார்னிங் கொண்டு வந்து பாப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. மறுநாள் வந்துட்டு அதே மாதிரி வீட்டில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதுமே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டு பாப்பா கரெக்டாக சாப்பிட்றணும்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா திரும்ப திரும்ப சொல்கிறேன், மிஸ் என்னை திட்டினாங்கன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, அதெல்லாம் மிஸ் திட்ட மாட்டாங்கடா, உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க அங்கே வருவாங்கல்ல, ஜாலியாக இருக்கும் நீ ஸ்கூலுக்கு போனினாலே, நீ தான் ஏற்கனவே ஒரு ஸ்கூல் போயிருக்கீல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. விஜய் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு கிளாஸ் ரூம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ போயிட்டு அங்கே ஹச்ஓடி கிட்ட பேசுகிறாங்க. பாப்பா வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறா, அதனால கிளாஸ் மிஸ்ஸை பார்த்துட்டு நான் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக, இதோ அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க தான் இப்போ பாப்பாவோட கிளாஸ் மிஸ், அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு விஜய் போயிட்டு நேராக பாப்பா வந்துட்டு புதுசாக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கனால பயப்படுறா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ மிஸ்ஸுமே சரிங்க சார் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு ஹாய் சொல்லிட்டு பேரெல்லாம் கேட்டுட்டு சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது சரிடா பாய், அப்பா ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கிளம்பி போயிடுறாரு. பாப்பாவை கூட்டிகிட்டு மிஸ் வந்து இந்த சைடு அப்படி கிளாஸ் ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்தா காவேரி வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. விஜய் அந்த சைடு போயிட்டாரு, காவேரி இந்த சைடு என்ட்ரு ஆகும்போது இப்போ வெளியிலே சாரதாமா நிற்கும்போது காவேரி சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருமா, இந்த ஸ்கூலில் தாம்மா நான் ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு வாட்டி நீயும் உள்ளே வாமா, உள்ளே வந்துட்டு ஸ்கூல் எப்படி இருக்கு என்ன நீயும் பார்ப்பில்ல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கூலெல்லாம் நான் பார்த்ததே இல்லடி காவேரி அப்படின்றாங்க. அதாம்மா நீ வா என் உள்ளர, என் கூட வந்துட்டே பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இன்றைக்கி ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா இன்றைக்கி என்ன ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே பார்த்தா காவேரியும் சாரதாமாவும் ஆப்போசிட்டில் வராங்க. இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்துட்டு குட்டி காவேரியும் அப்புறம் அவங்களோட அந்த கிளாஸ் மிஸ்ஸும் அப்படியே ஆப்போசிட்டில் வராங்க. அவங்க அப்படியே தாண்டி போகும்போதுமே வந்து பார்த்தா பாப்பாவோட பேக்கில் வந்துட்டு காவேரியோட ஷால் போயிட்டு அதில் மாட்டிடுது. அப்போ ரெண்டு பேருக்குமே இழுத்துக்குது. திரும்பி பார்க்குறாங்க, பார்க்கும்போது பேக்கில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது காவேரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு பேக்லேருந்து எடுக்க போகிறாங்க. குட்டி காவேரி இருந்துட்டு சாரி அப்படின்றாங்க. ஐயோ க்யூட்டாக பேசுகிறீங்களே, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ குட்டி பாப்பா இருந்துட்டு என்னோட பேர் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாமாக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நடுங்கி போயிடுது. காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியும் என்னோட பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே நான் இன்றைக்கி தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்கிறாங்க. அப்படியா நானும் இந்த ஸ்கூலில் தான் டீச்சராக ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குட்டி காவேரியும் போடுறாங்க. சாரதாமாவும் காவேரியும் இப்படி திரும்பி போகும்போது சாரதாமா திரும்பி அந்த குழந்தைய பார்த்துட்டே போகிறாங்க. பாப்பாவும் திரும்பி பார்த்து பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி பார்த்துட்டே நிற்கும்போது காவேரி கேட்குறாங்க, என்னம்மா அந்த குழந்தையவே பார்த்துட்டே இருக்க, ஏன் காவேரின்னு சொல்லிச்சே அதனாலயா அப்படிங்கிறாங்க. இல்லடி காவேரி, அந்த குழந்தைய பார்த்தியா, நீ சின்ன பிள்ளையில எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்குல்லடி அந்த பாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு யாரை பார்த்தாலும் ஏன் ஞாபகம் தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி எனக்கு என்னமோ பார்த்த உடனே உன்னை சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்றாங்க. சரி வாமா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இப்போ அவங்க ஜாயினிங் லெட்டர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து வந்து இப்போ காவேரியை ஒரு கிளாஸ்க்கு கூப்பிட்டு வராங்க. அந்த கிளாஸ் எதுன்னு சொல்லி பார்த்தா குட்டி காவேரி இருக்கா அதே கிளாஸ். அந்த கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இப்போ வந்து அங்கே இருக்க மிஸ் கிட்ட வந்துட்டு இன்னையிலேருந்து இவங்க தான் இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க, இந்த கிளாஸ்க்கு இவங்க தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மிஸ் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. கிளாஸில் போய் உட்காந்துன்னே குட்டி காவேரி டக்குன்னு எழுந்து நின்று, மிஸ் எனக்கே நீங்கள் மிஸ்ஸாக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தோன்னே காவேரி பாப்பா நீயும் இந்த கிளாஸில் தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க உட்காந்து ரைம்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து காவேரிக்கு கொடுத்துருக்க ஒர்க் என்ன ஆஃபீஸ் ரூமில் இருந்துன்னு சொல்லி பார்த்தா அவங்க கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஆதார் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே பஞ்சாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு
எல்லாருமே வந்துட்டு காவேரி உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்க டைமில். அப்போ வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா காவேரியோட அந்த இதெல்லாம் வருது. அதை எடுத்து அவங்க எல்லாம் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதில் பேரண்ட் நேமில் வந்துட்டு விஜய் காவேரினே போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே காவேரிக்கு சிரிப்பே வந்துடுது. என்ன இது, பாப்பா பேர் தான் காவேரின்னு சொன்னால் அவங்க அம்மா பேரும் காவேரின்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பாப்பா கிளாஸ் ரூம்க்கு வரும்போது காவேரி இங்கே வா ஏன் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அப்பா பேர் விஜய் அப்படின்றாங்க. சரி உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அம்மா பேர் காவேரி அப்படின்றாங்க. என்ன உன் பேரும் காவேரின்னு சொல்கிற, உங்கள் அம்மா பேரும் காவேரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாப்பா இந்த இடத்துல இருந்துட்டு, ஆமாம் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, அம்மாவை நான் பார்க்கணுன்னு சொல்லும் போதெல்லாம் அப்பா அப்புறமா அம்மா வருவாங்க அப்புறமா அம்மா வருவாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டினதே இல்லை. ஆனால் என் பேரும் அம்மா பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல காவேரிக்கு வந்துட்டு பாப்பா பார்க்கும்போது ஒருவேளை அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல், அதனால அப்படி சொல்லி சமாளிப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு, சரிடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணேன்னா அதனால தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அன்னைக்கு கிளாஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் காவேரி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜயும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் அந்த டைம் யாருமே அவங்க மீட் பண்ணிக்கல. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு, என்னடி இன்னைக்கு ஸ்கூலில் எப்படிலாம் போச்சு, குழந்தைங்களாம் நல்லா உனக்கு ஜாலியாக பேசி பழகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாம்மா கேட்குறாங்க. அம்மா குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, எனக்குமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த டீயை குடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டீ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது காவேரிக்கு அந்த ஞாபகம் வந்துடுது. டக்குன்னு வந்துட்டு, அம்மா காலையில் நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோம்ல அப்படிங்கிறாங்க. யாரடி, அந்த காவேரி பாப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த குழந்தைக்கு அவள் பேரும் காவேரி அவங்க அம்மா பேரும் காவேரியான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது இப்படி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே பேரை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த டவுட்டு தான் எனக்கும் இருந்துச்சு. அவளை திரும்ப கூப்பிட்டு நான் கேட்டேன், உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன். பாவம் அவளுக்கு அம்மா இல்லை போல இருக்குது, வீட்டில் சொல்லி ஏதோ சமாளிப்பாங்க போல இருக்குது, அதனால் அவங்க அம்மா இறந்ததுனால அவங்க அம்மா பேரையே பாப்பாக்கும் வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாம்மா உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. ஆமாண்டி காவேரி, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிற, அந்த குழந்தையோட அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா பேரா, ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, தெரியலம்மா ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா டிவியில் வந்துட்டு விஜய் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே தான் டக்குன்னு காவேரிக்கு ஞாபகம் வருது. ஆமாம்மா நீ கேட்டில்ல அந்த குழந்தையோட அப்பா பேர் என்னென்னு, அப்பா பேர் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு சாரதாம்மாக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொல்கிற, விஜயா அவங்க அம்மா பேர் காவேரின்னு சொன்னிச்சா குழந்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற, இதோ இப்போ டிவியில் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிடி சரிடி அப்படின்னோடனே இதுக்கு போய் எதுக்குமா நீ இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரி வந்துட்டு ரூமில் இருக்கும்போது தெரியாமல் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா என்ன பண்ணிகிட்ருக்க, வந்துட்டிங்களா இங்கே, காவேரி ஜாயின் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாடி, ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, பாப்பா என்ன பண்ணுது அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இப்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா, காவேரிக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா அப்படிங்கிறாங்க. இல்லடி அவளுக்கு ஞாபகம் வர மாதிரி ஏதாவது நடந்தால் கூட அவளுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளுக்கு ஞாபகம் வர மாதிரி அப்படின்னு நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் இன்றைக்கி காலையில் போகும்போதே ஒரு குழந்தைய பார்த்தோம், அந்த குழந்தை அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம காவேரி சின்ன பிள்ளையில் பார்த்த மாதிரியே இருந்துச்சுடி. கடைசியில் இன்றைக்கி அந்த குழந்தையோட அப்பா அம்மா பேர் என்னன்னு வந்துட்டு காவேரி இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கா, விஜய்னு போட்டிருக்கான். அவங்க அம்மா பேர் காவேரியா, அவங்க அம்மா வந்துட்டு குழந்தைக்கு இறந்து போயிட்டாங்கங்கிறனால இப்போ வந்துட்டு குழந்தைக்கும் அதே பேர் வச்சிருக்காங்கங்கிற மாதிரி இப்போ அவள் சொல்லிட்டு இருந்தாடி என்கிட்ட அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, அப்போ ஒருவேளை அது நம்ம காவேரியோட குழந்தையாவே இருக்குமோ, விஜய் தானே, விஜய் அதை போட்டிருக்கு, விஜய் காவேரின்னு போட்டிருக்குன்னா அது அப்போ கண்டிப்பாக விஜய் தாம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிடி, ஆனால் அவங்க அப்பா தான் வந்து விட்டுட்டு போனாங்கங்கிற மாதிரிலாம் அவள் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, விஜய் தான் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களே, விஜய் இருக்காராப்பா அப்படிங்கிறாங்க. அது தாண்டி எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. பாப்பா வந்திருக்கா, பாப்பா அப்பா அம்மா பேர் வந்து விஜய் காவேரின்னு போட்டிருக்குன்னா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாவ, அப்படின்னா விஜய் தம்பி உயிரோடு தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குமா, பேசாமல் நாளைக்கு எப்படி நீ ஸ்கூலுக்கே போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு எப்படியும் அவங்க கூப்பிட்டு வர்றதுக்கோ இல்லை விட்டுட்டு வர்றதுக்கோ வருவாங்கல்ல, பேசாமல் அவளுக்கே தெரியாமல் நீ நின்று பார்த்துடுறதா சரி அப்படிங்கிறாங்க. சரிடி நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து காலையில் காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சாரதாமாவும் கூடவே கிளம்பும்போது, அம்மா என்ன டெய்லி நீ கிளம்பிட்டு இருக்க, நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே போனனால ஸ்கூலை பாப்பான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு போனேன், நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா, இன்றைக்கும் என்னை விட்டுட்டு வரதுக்கு நீ கிளம்புறியா அப்படின்றாங்க. இல்லடி நீ ஸ்கூலுக்கு போ, எனக்கு மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்காக நான் கிளம்புறேன், அப்படியே ஒன்றா போவோம், நீ அப்படியே ஸ்கூலுக்கு போயிரு, நான் மார்க்கெட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஸோ காவேரி வந்துட்டு ஸ்கூல் கேட்டுக்குள்ளார உள்ளே போகிற வரைக்குமே சாரதாமா அங்கேயே நிற்கிறாங்க. சரிம்மா நான் போய்க்கிறேன் நீ போ அப்படின்றாங்க.
சரிடி நீ போ அப்படின்னு சொன்னோன்னே காவேரி ரொம்ப தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ தெரியாமல் சாரதாமாவும் அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அங்கேயே நின்று வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாம் வரும்போது விஜய் வராரான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கும்போது இல்லை அப்போ அவ சொன்னது வேற யாரையோ போல இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கூலை விட்டு வெளியில் வரலான்னு வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் உள்ளே வருது. அதுலேருந்து கார்லேருந்து இறங்கி பாப்பாவை கூட்டிகிட்டு கரெக்டாக விஜய் தான் உள்ளே போகிறாரு. அதை பார்த்த உடனே சாரதாமாக்கு அப்படியே நடுங்கி போயிடுது. விஜய் இங்கே தான் இருக்காரா, விஜய் உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையே சுற்றிடுது. அவங்க அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் தூக்கி உட்கார வச்சுட்டு தண்ணிலாம் கொடுக்கும்போது விஜய் வந்துட்டு ஃப்ரண்ட் கேட்டில் பாப்பாவை விட்டுட்டு அப்போ தான் திரும்புறாரு. ஒரே கும்பலாக அங்கே இருக்காங்கங்கும்போது என்னன்னு தெரியலையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா சாரதாமா மயக்கத்தில் இருந்ததை பார்த்த உடனே விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு ஓடி போயிட்டு அத்தை 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாரு. தண்ணியை வாங்கி கொடுக்குறாரு. டக்குன்னு சாரதாமா கண்ணு முழிச்சு பார்த்த உடனே விஜயை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போனீங்க இத்தனை நாளாக, ஃபோன் பண்ணால் ஃபோனும் உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, எத்தனை வாட்டி இந்த 5 வருஷத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் தெரியுமா, ஏன் அத்தை இப்படி எங்களை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ சுற்றி இருக்க கும்பல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பித்த உடனே ஓகே என்னோட அத்தை தான் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொன்னோன்னே எல்லாருமே நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு சாரதாமா கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு வாங்க அத்தை உட்காருங்க காரில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் உட்கார வச்சோடனே சாரதாமாக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் அழுகுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி குமுறி குமுறி அழுகுறாங்க. அத்தை என்ன ஆச்சத்தை, எங்கே தான் போனீங்க நீங்கள் இத்தனை வருஷமா, நான் உங்களை எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா, கொடைக்கானலில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க, நான் வேறு எங்கெல்லாம் தேடுறது, ஃபோன் பண்ணால் ஒருத்தரோட நம்பரும் ரீச் ஆக மாட்டேங்குது, எதுக்காக எல்லாருமே நம்பரை மாற்றிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாப்பா வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமா இந்த இடத்துல அப்படியே அழுதுட்டு தம்பி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சத்தை, நான் நல்லா தான் இருக்கேன், அன்றைக்கே நான் வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. தம்பி வீட்டுக்கு வந்துட்டிங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போவே நான் என்னோட அந்த ஆபத்தான ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்துட்டேன், என்னை வந்துட்டு 2 நாள்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்களே வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா நல்லா இருக்க மாதிரியே தெரியுது, பேருக்கு தான் நான் உயிரோடு இருக்கேன், காவேரி என்னைக்கு என்னை விட்டு போனாலோ அப்போவே நான் வந்து செத்த பொணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவள் எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா, என்னை விட்டு போயிட மாட்டீங்களா, என் கூடயே இருப்பீங்களன்னு சொல்லி அத்தனை வாட்டி கேட்டிருக்காத்த, ஆனால் என்னை மட்டும் அவள் தவிக்க விட்டுட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து அழுக ஆரம்பித்தோன்னே சாரதாமாக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறாரு விஜய், இந்த மாதிரி காவேரி வந்து விட்டுட்டு போயிட்டானா அப்போ வந்து விஜய் இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதான் சொல்கிறாப்புல போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க தம்பி, சீக்கிரமாக அவளுக்கு நினைவு திரும்பணும்னு நானும் அதை தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் வந்து யோசிக்கிறாரு, நினைவு திரும்பணுமா, யாருக்கு அத்தை என்ன சொல்கிறீங்க, ஏன் வீட்டில் வேறு யாருக்காவது எதுவும் உடம்பு சரியில்லையா, என்னாச்சு, எல்லாரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யமுனாக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு தம்பி, அவள் திருவள்ளூரில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டா, குமரனும் வந்துட்டாப்புல, இப்போ குமரன் தம்பி கூட கங்கா வந்து கொடைக்கானலில் தான் இருக்கா, நர்மதா ஹாஸ்டலில் தான் இருக்கா தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் இங்கே காஞ்சிபுரத்தில் என்ன அத்தை பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு இந்த ஊரில் வந்து தெரியாத ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தம்பி நான் மட்டும் இல்லையே, காவேரியும் நானும் தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியா காவேரி அத்தை என்ன சொல்கிறீங்க, காவேரி உங்கள் கூட இருக்காளா, என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சில நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல, காவேரி உங்கள் கூட இருக்காளா, புரியல எனக்கு அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த நடந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் எல்லாம் போயிருச்சேப்பா, அதனால தான் அவங்க பாட்டி வந்துட்டு அவள் சரியாகட்டும் நீங்கள் உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு எங்ககிட்ட சொல்லி காவேரியை அனுப்பி வச்சுட்டாங்க. குழந்தைய நாங்கள் எவ்வளவோ கேட்டோம் தம்பி, ஆனால் உங்களுக்கும் வந்துட்டு ஏதோ செயற்கை சுவாசம் தான் கொடுத்துருந்தாங்களாமே, அதனால் உங்களுக்கும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை எடுத்துட்டாங்கன்னா நீங்களும் உங்களுக்கு வந்துட்டு செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களை பயமுறுத்திட்டாங்கப்பா, எங்களுக்குன்னு இருக்க போதே ஒரே ஆதரவு விஜயோட குழந்தை தான், அது மட்டும் எங்களுக்கு இருக்கட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு காவேரி என்ன எல்லாரையுமே அனுப்பி வச்சுட்டாங்கப்பா, அதனால தான் நாங்கள் அப்படியே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படி செஞ்சாங்களா, என்னத்தை சொல்கிறீங்க, அப்படின்னா என் காவேரி எங்கே இருக்கா, இப்போ காவேரி உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. ஆமாம் தம்பி காவேரிக்கு எதுவுமே ஆகலையே, காவேரி நல்லா தானே இருக்கா, காவேரி இதோ இந்த ஸ்கூலில் தான் தம்பி டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கா, அதனால தான் நாங்கள் முந்தா நாள் தான் இந்த ஊருக்கே வந்தோம், இத்தனை நாள் நாங்கள் மதுரையில் இருந்தோம்ப்பா அப்படிங்கிறாங்க. மதுரையில் இருந்தீங்களா, இந்த ஊருக்கு வந்துட்டீங்களா, இப்போ காவேரி இந்த ஸ்கூலில் தான் இருக்காளா, நான் போய் காவேரியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்தை காவேரி இங்கே இருக்கான்னு தெரிஞ்சு எப்படி என்னால் பார்க்காம இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி உங்ககிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னதான் அத்தை நடந்துச்சு, காவேரி என்னை பார்த்தாலும் அவள் சரியாக போயிடுவாத்த எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி காவேரிக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு உங்கள் மாமா செத்தது கூட அவருக்கு ஞாபகம் இல்லைப்பா, எடுத்த உடனே கண்ணை முழிச்ச உடனே எங்கள் அப்பா வரலையான்னு தான் கேட்டா, அப்போவே எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை தம்பி, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணதோ அவளுக்கு குழந்தை பிறந்ததோ எதுவுமே ஞாபகம் இல்லை, திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணாலும் அவளுக்கு வந்துட்டு ஏதோ மூளையில் வந்துட்டு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிட்டாருப்பா, அதனால தான் நாங்கள் பயந்துக்கிட்டு அவளுக்கு
எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தலை. இதில் நீங்கள் வேற இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, அதை வேற இப்போ நீங்களும் இல்லை, அவளுக்கு ஒரு கல்யாணமும் ஆகி குழந்தையும் பிறந்து அவள் கல்யாணம் பண்ண புருஷனும் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவள் திரும்ப என்ன ஆவாளோன்னு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை தம்பி அப்படிங்கிறாங்க. என்னத்த பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், எல்லாருமே சேர்ந்து இப்படி எங்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தம்பி, சத்தியமாக நாங்கள் அப்படிலாம் நினைக்கல. உங்களுக்கு அந்த செயற்கை சுவாசத்தை எடுத்துட்டா நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொன்னாங்கப்பா, அதை நம்பி தான்ப்பா நாங்கள் வந்தோம். காவேரிக்கு இப்படி ஒரு இதை கொடுக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா அவங்க எங்களை போக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய் அழுகும்போது, சரி தம்பி, இப்போ தாத்தா பாட்டிலாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி இறந்துட்டாங்களா, எப்போ தம்பி அப்படிங்கிறாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ சாரதாம்மா மனசுக்குள்ளாரே நினைக்கிறாங்க, நல்லா இருக்கிற 2 பேரை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட விஜய் கிட்ட வந்து காவேரியை மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்களே, அதனால தான் அந்த கடவுள் பூமியில் வைக்காமல் அப்படி கூட்டிகிட்டு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கூப்பிட்டோன்னே, சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, காவேரி இங்கே தான் இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, காவேரி இந்த ஸ்கூலில் தான் சேர்ந்துருக்கா, இதோ இங்கே தான் டீச்சராக இப்போ தான் தம்பி உள்ளே போகிறா அவ அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, என்ன ஆனாலும் நான் காவேரியை பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, எதுவானாலும் அவளுக்கு இதை பற்றி ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வரணுமா தம்பி, டக்குன்னு எதையுமே ஞாபகப்படுத்திடாதீங்க, அப்புறம் திரும்ப நமக்கு தான்ப்பா கஷ்டமாக போகும் அப்படிங்கிறாங்க. சரிங்க த, இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க, வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக விஜய் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தோன்னே அங்கே இந்த 5 வருஷத்தில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வீட்டில் இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ காவேரி அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக விஜய் அழுகிறாரு. என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நீங்கள் உயிரோடு இருக்க விஷயமே எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க அத்தை, எனக்கு எது ஆனாலும் நான் காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி பாருங்க, ஆனால் தூரமாக நின்று பாருங்க தம்பி. ஆமாம் பாப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை, பாப்பாவும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறா, இப்போ தான் நான் உள்ளே விட்டுட்டு வரேன், பாப்பா பேர் காவேரி தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு தம்பி, நேத்திக்கு பாப்பா வந்துட்டு நான் காலையில் போகும்போதே பார்த்தேன், அப்போ காவேரின்னு சொல்லுச்சு பாப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா தம்பி உங்களுக்கு, பாப்பாவுக்கு காவேரியை தான் டீச்சராக போயிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நாங்கள் நேற்று போயிட்டு பாப்பா ஜாயின் பண்ணும்போது தான் காவேரியும் ஜாயின் பண்ணா, அப்போ வந்துட்டு அந்த கிளாஸுக்கே காவேரி தான் மிஸ்ஸாக போயிருக்கா போல இருக்குது. அப்போது பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பா போல். அப்போ வீட்டுக்கு வந்து என்கிட்ட அப்பா பேர் விஜய் அம்மா பேர் காவேரின்னு போட்டிருக்கு, அது எப்படி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே பேர் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டா தம்பி. இது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் கங்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். நீ ஸ்கூலுக்கு போய் ரகசியமாக பாருமா, விஜய் எதுவும் வராரா, அவர் உயிரோடு இருக்காரான்னு பாருமான்னு என்கிட்ட கங்கா சொன்னா, அதனால தான் நான் வந்தேன் தம்பி. உங்களை நேரில் பார்த்தோன்னே எனக்கு தாங்க முடியல தம்பி, எனக்கே தெரியாமல் நான் மயங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னத்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுக ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து கங்காவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே கங்கா அப்படின்னு பேசுகிறாங்க. என்னம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சாமா, விஜய் தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு சாரதாம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா என்ன நடந்துச்சு, எதுக்கு அழுகிற அப்படின்னோடனே, அது விஜய் தாண்டி, அந்த குழந்தை நம்ம காவேரியோட குழந்தை தாண்டி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா விஜய் உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க. விஜய் தம்பியே இங்கே தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜய் தம்பி இங்கே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. டக்குன்னு விஜய் வாங்கிட்டு, கங்கா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாரு. விஜய் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாருமே இப்படியே கேட்குறீங்க அப்படின்னோடனே அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. சரி, இந்த விஷயம் தாத்தாக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. தாத்தாவுக்கும் தெரியுமே தம்பி, அவரும் கூட தான் இருந்தார் அப்படிங்கும்போது இப்போ தாத்தா மேலே தான் வந்துட்டு விஜயோட மொத்த கோவமும் திரும்புது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.